ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 32, 33 நான் வாசிக்கிறேன். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான் கால்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். அல்லேலூயா. என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறார். பலத்தால் இடைக்கட்டுதல் அப்படின்னா சரி செய்தல், சமன் செய்தல், அதாவது ஸ்திரப்படுத்தல், உறுதிப்படுத்தல், இப்படி எடுத்துக்கலாம். நாம பலவீனப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, குறைவுபட்டவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை பலத்தால் இடைக்கட்டுவார். ஏன் பலத்தால் இடைக்கட்டணும்? இப்போ நமக்கு உடம்பு சரியில்லை, நம்ம அதுக்கேற்ற மாதிரி மருந்து எடுத்துக்கிறோம், இல்லை ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றோம், இல்லை ட்ரிப்ஸ் போட்டுக்கிறோம், இப்படி ஏதோ ஒரு நல்ல சூப் எடுத்துக்கிறோம். எதுக்கு? நம்மளுடைய பலத்தை என்ன பண்ணணும்? சரி பண்ணிக்கணும், ஈக்குவல் பண்ணணும். சொல்லுவாங்க பாருங்கள், இவ்வளோ ஹைட் இருந்ததுன்னா இவ்வளோ வெயிட் இருக்கணும், இவ்வளோ பிளட் இருக்கணும், இப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள். அப்போ இதெல்லாம் இடைக்கட்டுதல். நீர் சத்து குறைவாக இருக்குது, தண்ணி நல்லா குடிங்க, விட்டமின் குறைவாக இருக்குது, இந்த விட்டமின் எடுத்துக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அதே போல் தேவன் நமக்கென்று ஒரு பெரிய உயர்ந்த நிலையை வச்சிருக்கும்போது அங்கே நாம் கடந்து போவதற்கு நமக்கு தேவையான பலன் அவசியமாக இருக்குது. அதில் நாம் குறைந்து போகிறோம். அவர் என்ன பண்ணுறாரா? அதுக்கு தேவையான பலத்தை நமக்கு கொடுத்து நம்மை இடைக்கட்டுகிறார். அப்போது நம்முடைய பலன் என்ன ஆகுதுன்னா சமமாகுது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போது இங்கே பலத்தால் இடைக்கட்டுகிறார். எப்படி? யார் பலன் கொடுக்கறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசு. அப்போ அவர் நமக்கு எங்கெல்லாம் பலவீனம் இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு பலத்தை ஊற்றி நிரப்புகிறார், ஃபில் பண்ணுறாரு. நான் குறைவாக இருக்கிறேன், நான் எங்கே சோர்ந்து போயிருக்கிறேன், எந்த பகுதியில் நான் வீக்காக இருக்கிறேன், அந்த இடத்துல கிருபையை வச்சு, எல்லா இடத்துல கிருபையை வச்சு வசனத்தை வச்சு என்ன பண்ணுறாரு? ஃபில் பண்ணி பலத்தினால் என்னை இடைக்கட்டுகிறார். என் வழியை அவர் தான் செவ்வைப்படுத்துகிறார். நம்ம போக வேண்டிய இடங்கள், அதாவது நாம் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள், நாம் பயன்படுத்தப்பட வேண்டிய உயர்தலங்கள், இதெல்லாம் நமக்கு சில நேரங்களில் நம்முடைய குறைவுகளினால போய் நம்ம அச்சீவ் பண்ண முடியல. அவர் நமக்கு பலனையும் கொடுத்து நம்முடைய வழியெல்லாம் செவையாக்கி கொடுக்குறாரா. அல்லேலூயா. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்கு, எல்லாத்தையும் சரி பண்ணி ஸ்ட்ரென்த்து கொடுக்குறாரு, வழியை கிளியர் பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லை, அவர் என் கால்களை மான் கால்களை போலாக்குகிறார். மான் கால்கள் அவ்வளவு மெலிசா தான் இருக்கும், ஆனால் அது வேகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமான. நான் இந்த அனிமல் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அதில் ஒரு புஷ் பண்ணி ஒரு ஜம்ப் பண்ணுச்சுன்னா ஒரு 10-15 அடி கூட என்ன பண்ணுதுன்னா தாவி போய் குதிச்சு ஓடுது. அது வேகம் அவ்வளோ இதாக இருக்குது. எவ்வளோ வேகம் ஓடினாலும் அது சில இடத்துல அது தன்னுடைய கண்ட்ரோலை இழக்காம ரொம்ப அழகாக ஓடுது பாருங்க. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். என் கால்களை மான் கால்களுடைய கால்களை போலாக்கி. சில இந்த மலைகளில், மலை ஓரங்களில் அந்த சில சின்ன சின்ன பகுதியெலாம் இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மான் போய் நின்றுடும். சிங்கம் போக முடியாது. இது அந்த இடத்துல போய் நின்று தன் ஜீவனை பாதுகாத்துக்கும். சிங்கம் அங்கே போச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சுது. ஆமாம், என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கும் என்றால் நல்லா கவனிங்க. நீதிமான் சில இடங்களில் உயரத்துக்கு போயிட்டு கொஞ்சம் போகிறதுக்கு லேட்டானா கூட போயிட்டா அந்த இடத்துல போய் நின்றுவான். அந்த வேட்டையாடுகிற பட்சி, அதாவது நீதி இல்லாதவன், இந்த நீதிமானா இல்லாதவன், துஷ்ட சிங்கமாக இருக்கிறவன் அங்கே போக முடியாது. நீதிமானா இருக்கிறவன் அந்த உயர்ந்த இடத்துல போய் உக்காந்துருவான். சீக்கிரம் அவன் இறங்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு நிற்கக்கூடிய பலன், அந்த இடத்துல எப்படி நிற்கணும்னு நீதிமானுக்கு தெரியும். அல்லேலூயா. அதான் சொல்றாரு,
அவர் என் கால்களை மான்காலுடைய கால்களை போலாக்கி என்னுடைய உயர் தலங்களில் என் நிறுத்து. நான் எங்க இருக்கணும், எனக்குன்னு ஒரு பொசிஷனை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த இடத்துல என்னை வைப்பார். துஷ்ட சிங்கம் அந்த உயர் ஸ்தலத்தை பறிக்கும்படி தான் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்கும், வேட்டையாடும்படி தீவிரப்பட்டுக்கிட்டே இருக்கும். ஆனா தேவன் நம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பலத்தை கொடுத்து எந்த உயர் தலங்கள்ல நிற்கணுமோ அங்க சரியா கொண்டு போய் நிறுத்துவார். சத்துரு வெட்கப்பட்டு போய்விடுவான். அவன் காரியம் ஒன்றும் வாய்க்காது. ஜெயம் எடுக்கிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. இது எப்போதும் நடக்கிற காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதும் நடக்கிற காரியம். ஆனால் வெற்றியை அவர் ஏற்கனவே பெற்று வைத்து விட்டார். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, எங்களை பலத்தால் இடைக்கட்டி உங்கள் வழியை செவ்வையாக்குகிற தேவனே, உங்கள் கால்களை மான் கால்களை போலாக்கி உயர்ந்த இடத்துல வைக்கிறவரே, அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கு பார்க்க உங்கள் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் பிள்ளைகளாகி எங்களுக்கு தேவையான பலனை கொடுங்க ஆண்டவரே, எங்களை வழியை செவ்வையாக்கி கொடுங்க. எங்களை ஆண்டவரே நல்ல எனர்ஜெட்டிக்கா நாங்கள் விசுவாசத்துல இன்னும் தீவிரப்பட்டு ஓடத்தக்கதாக எங்களுக்கு உண்டான உயர்ந்த ஸ்தலங்களில் உயர்ந்த ஸ்தானங்களில் நாங்கள் அமரும்படி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. இந்த பிள்ளைகள் உயர்ந்த நிலைகளை தவறவிட்டார்களோ, மேலானவைகளை தவறவிட்டார்களோ, கர்த்தர் நீர் கிரியை செய்யுங்கப்பா. பார்க்கிறோம் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. விசுவாசத்திலும் தேவன் நிலைத்திருக்க பண்ணுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye-bye.